எல்லோருக்கும் வணக்கம். கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஒரு கேள்வி கேட்கட்டுமா? உங்க வாழ்க்கையில ஒரு நாள் இனிமே என்னால முடியாது, நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு உக்காந்து அழுதுருக்கீங்களா? கண்ணை மூடிட்டு அழுதுருக்கீங்களா? யாருக்கும் தெரியாம இரவு முழுக்க தூக்கம் வராம புரண்டு புரண்டு படுத்திருக்கீங்களா? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? நான் என்ன தப்பு பண்ணேன்? இறைவன் என்ன மறந்துட்டாரா? இந்த 3 கேள்விகளும் உங்க மனசுக்குள்ள ஒரு நாளாவது வந்திருக்கா? வந்திருந்தா இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். தயவு செஞ்சு இந்த வீடியோவை பாதியில நிறுத்திடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு நான் சொல்ல போறது வெறும் ஆறுதல் வார்த்தை இல்ல, எல்லாம் சரியாகிடும்னு எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு காலி நம்பிக்கையும் இல்ல. இது கிருஷ்ணர் வாழ்க்கையை எப்படி பார்க்க சொன்னாரோ அந்த பார்வை. அந்த பார்வை ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா அவன் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் உள்ளுக்குள்ள உடைஞ்சு போக மாட்டான். நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை நம்பி வாழ்றோம். நல்லா படிச்சா வாழ்க்கை நல்லா இருக்கும், நல்ல வேலை கிடைச்சா சந்தோஷம், நிறைய பணம் இருந்தா பாதுகாப்பு, நம்மள நேசிக்கிறவங்க இருந்தா நிம்மதி, குடும்பம் இருந்தா வாழ்க்கை முழுமை. இது எல்லாமே தவறுன்னு நான் சொல்லல. ஆனா ஒரு நாள் இந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒன்று நம்ம கையில இருந்து போயிடுச்சுன்னா நம்ம மனசு என்ன சொல்ல ஆரம்பிக்கும் தெரியுமா? எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அந்த ஒரு வாக்கியம்தான் மனுஷனோட வாழ்க்கையை அழிக்க ஆரம்பிக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கா? ஒரு வேலை போயிருக்கும், ஒரு பிசினஸ் நஷ்டமாயிருக்கும், ஒரு உறவு உடைஞ்சிருக்கும், உங்க மேல நம்பிக்கை வச்சவங்க உங்களை விட்டு போயிருப்பாங்க, அல்லது எந்த காரணமும் இல்லாம மனசே காலியாயிருக்கும். அப்போ உலகமே நம்ம எதிர்த்து நிக்கிற மாதிரி தோணும். சுற்றி நிறைய பேர் இருந்தாலும் யாருமே நம்ம கூட இல்லேன்னு தோணும். இந்த உணர்வை வார்த்தையால சொல்ல முடியாது, அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இங்கதான் கிருஷ்ணர் ஒரு பெரிய உண்மையை சொல்றார். நாம இழந்தது உண்மையாவே நம்மோடதா? இந்த கேள்வி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க இந்த உலகத்துக்கு வரும்போது பணம் எடுத்துட்டு வந்தீங்களா? வீடு எடுத்துட்டு வந்தீங்களா? பதவி எடுத்துட்டு வந்தீங்களா? உறவுகளை எடுத்துட்டு வந்தீங்களா? ஒண்ணுமே இல்ல. வெறும் ஒரு மூச்சோட தான் வந்தோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கை நமக்கு நிறைய விஷயங்களை கொடுத்தது. அந்த கொடுத்ததுல சிலதை திரும்ப எடுத்துக்கிட்டா நாம ஏன் எல்லாத்தையும் இழந்துட்டோம்னு நினைக்கிறோம்? இதுதான் நம்ம மனசோட மாயை, பற்றுதல். இது என்னோடது, இது எப்பவும் என்கிட்டயே இருக்கும். இந்த நம்பிக்கையே அதிகமான வலியை கொடுக்குது. மகாபாரதத்துல அர்ஜுனனையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. குருக்ஷேத்திர போர்க்களத்துல நின்னப்போ அவருக்கு என்ன இல்ல? உலகத்திலேயே சிறந்த வில்லாளி, அளவில்லாத வீரன், பெரிய ராஜகுமாரன், கிருஷ்ணர் மாதிரி நண்பன். ஆனா ஒரு நிமிஷத்துல எல்லாமே அர்த்தமில்லாத மாதிரி ஆயிடுச்சு. வில் கையில இருந்தது, ஆனா கைய தூக்க முடியல. கண் இருந்தது, ஆனா எதிரில யார பார்க்கணும்னு தெரியல. தைரியம் இருந்த மனுஷன் நடுக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்னால இந்த போரை செய்ய முடியாது. அதாவது வெளியில அவர் எதையும் இழக்கல, ஆனா உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் இழந்துட்டாரு. இதுதான் முக்கியம். நம்ம வாழ்க்கையிலையும் இதுதான் நடக்குது. நாம வெளியில இழந்ததை விட உள்ளுக்குள்ள இழக்கிற நம்பிக்கையே ரொம்ப ஆபத்தானது. ஒருத்தர் வேலை இழக்கலாம், அது பெரிய வலி. ஆனா நான் பயனே இல்லாதவன்னு முடிவு பண்றது அதை விட பெரிய வலி. ஒருத்தருக்கு பணம் போகலாம், ஆனா நான் முடிஞ்சிட்டேன்னு நம்புறது இன்னும் பெரிய இழப்பு. ஒரு உறவு உடையலாம், ஆனா இனிமே யாரும் என்ன நேசிக்க மாட்டாங்கன்னு நம்புறது வாழ்க்கையையே இருட்டாக்கிடும். பிரச்சனை வெளியில இல்ல, அதை நாம உள்ளுக்குள்ள எப்படி அர்த்தம் பண்ணிக்கிறோம்னு தான். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஒரே மாதிரி நஷ்டம் 2 பேருக்கு நடக்கும். ஒருத்தர் எழுந்து நிக்கிறார், இன்னொருத்தர் முழுசா உடைஞ்சு போறார். ஏன்? நஷ்டம் காரணம் இல்ல, அந்த நஷ்டத்தை அவங்க மனசு எப்படி பார்த்துச்சுன்னு தான் காரணம். இதுதான் கிருஷ்ணர் மாற்ற நினைச்ச பார்வை. நடந்த விஷயத்தை மாற்ற முடியாது, ஆனா அதை நீ எப்படி பார்க்கிறேன்னு மாற்ற முடியும். இந்த ஒரு உண்மை புரிஞ்சா வாழ்க்கை மெதுவா மாற ஆரம்பிக்கும். ஒரு சிறிய கதை சொல்லட்டுமா? ஒரு விவசாயி இருந்தாரு. அவரோட ஒரே குதிரை ஓடி போச்சு. ஊர்ல இருந்த எல்லாரும் வந்துட்டு, ஐயோ ரொம்ப பெரிய நஷ்டம் சொன்னாங்க. அவர் சிரிச்சிட்டு பார்ப்போம் இன்னும் மட்டும் சொன்னாரு. 2 நாளுக்கு அப்புறம் அந்த குதிரை
கூடவே 3 காட்டு குதிரைகளையும் கூட்டிட்டு திரும்பி வந்துச்சு. அதே ஊர்க்காரங்க, அட ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம் என்று சொன்னாங்க. அவர் மறுபடியும் பார்ப்போம் இன்னும் மட்டும் சொன்னாரு. அடுத்த நாள் அந்த காட்டு குதிரையை ஏற முயற்சி பண்ணும்போது அவரோட மகன் கீழே விழுந்து கால் உடைஞ்சிடுச்சு. மறுபடியும் எல்லாரும் ரொம்ப பெரிய துரதிருஷ்டம் என்று சொன்னாங்க. அவர் அதே பதில், பார்ப்போம். கொஞ்ச நாள்ல போர் வந்துச்சு. ஊர்ல இருந்த எல்லா இளைஞர்களையும் போருக்கு கூட்டிட்டு போனாங்க. அவரோட மகன் கால் உடைஞ்சிருந்ததுனால அவரை கூட்டிட்டு போகல. இப்ப சொல்லுங்க, எது நஷ்டம் எது லாபம்? நமக்கு அந்த நிமிஷத்துல தெரியாது. அதனாலதான் இறைவன் பார்க்கிற பார்வையும் நாம பார்க்கிற பார்வையும் வேற. நீங்க இப்ப சந்திக்கிற இழப்பு ஒருவேளை உங்க வாழ்க்கையில வரப்போற மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கான ஆரம்பமா இருக்கலாமே. அதை இப்ப நம்மால புரிஞ்சிக்க முடியாம இருக்கலாமே. இதுதான் நம்பிக்கை. கண்மூடித்தனமான நம்பிக்கை இல்ல, கிருஷ்ணர் மேல வைக்கிற நம்பிக்கை. இப்போ எனக்கு புரியல, ஆனா ஒரு நாள் இதுக்கும் அர்த்தம் இருக்கும்னு நம்புற மனசு. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் ஒரு விஷயம் மட்டும் கேட்கணும். உங்க வாழ்க்கையில இழந்த விஷயங்களோட பட்டியலை கொஞ்ச நேரம் மறந்துட்டு இன்னும் உங்ககிட்ட இருக்கிற விஷயங்களோட பட்டியலை ஒரு தடவை மனசுக்குள்ள சொல்லி பாருங்க. மூச்சு இருக்கு, உயிர் இருக்கு, சிந்திக்கிற மனசு இருக்கு, மாறக்கூடிய நாளை இருக்கு, இறைவன் இருக்கார். அப்படின்னா உண்மையாவே எல்லாத்தையும் இழந்துட்டீங்களா? இல்ல, இன்னும் மிக முக்கியமானது உங்ககிட்ட இருக்குது. அது அடுத்த பகுதியில கிருஷ்ணர் சொன்ன ஒரு அற்புதமான உபதேசத்தோட சேர்த்து பார்க்க போறோம். ஏன்னா சில நேரங்கள்ல நம்ம கிட்ட இருந்து போறது தண்டனைக்காக இல்ல, நம்ம இன்னும் உயரமான இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போகத்தான். அந்த ரகசியத்தை அடுத்த பகுதியில ஆழமா புரிஞ்சுக்கலாம். நம்ம கிட்ட இருந்து போற ஒவ்வொரு விஷயமும் உண்மையிலேயே நமக்கு எதிரியா, இல்ல அது நம்ம வாழ்க்கைய காப்பாத்துற ஒரு மறைமுகமான கருணையா? இந்த கேள்வியோட தான் நம்ம முந்தைய பகுதியை முடிச்சோம். இப்போ கொஞ்சம் ஆழமா உள்ள போவோம். ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சிருக்கீங்களா? நம்ம வாழ்க்கையில நல்லது நடக்கும்போது இது நான் சம்பாதிச்சது, இது என் திறமை, இது என் உழைப்புன்னு சொல்றோம். ஆனா அதே வாழ்க்கையில ஏதாவது நம்ம கையிலிருந்து போயிட்டுச்சுன்னா, ஏன் கடவுள் எனக்கு மட்டும் இப்படி பண்றாருன்னு கேட்க ஆரம்பிச்சிடுறோம். உங்களுக்கும் இந்த மாதிரி தோணியிருக்கா? நீங்க மனசார உழைச்ச வேலை போயிருக்கோம், நம்பிக்கையோடு ஆரம்பிச்ச தொழில் மூடப்பட்டிருக்கோம், கல்யாண வாழ்க்கை உடைஞ்சிருக்கோம், பல வருஷமா சேர்த்து வச்ச பணம் ஒரு நாள்ல கரைஞ்சு போயிருக்கோம். அப்போ மனசு என்ன சொல்லும் தெரியுமா? இறைவன் என்னை விட்டு போயிட்டாரு. ஆனா கிருஷ்ணர் சொல்றது இதுக்கு நேர் மாறானது. நான் உன்னை விட்டு போகவில்லை, நீ பார்க்காத ஒரு பாதைக்கு உன்னை கூட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு வரி புரிஞ்சா வாழ்க்கையில நடக்கிற நிறைய விஷயங்களுக்கு புதுசா அர்த்தம் கிடைக்கும். ஒரு குழந்தைய கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவன் ஒரு உடைஞ்ச கண்ணாடி துண்டை ரொம்ப அழகுன்னு நினைச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அம்மா வந்து அதை எடுத்துக்கிறாங்க. அந்த குழந்தை என்ன பண்ணும்? அழும், கத்தும், என்னோட பொருளை எடுத்துட்டாங்கன்னு நினைக்கும். ஆனா அம்மாவுக்கு தெரியும், இது இருந்தா இவனோட கை கிழிஞ்சிடும், அதனால தான் எடுத்தாங்க. இப்ப சொல்லுங்க, அந்த குழந்தை பார்க்கிற பார்வை சரியா, இல்ல அம்மா பார்க்கிற பார்வை சரியா? வாழ்க்கையில பல நேரம் நாம அந்த குழந்தை மாதிரி தான். நமக்கு நல்லதுன்னு தோன்றத கிருஷ்ணர் அமைதியா நம்ம கிட்ட இருந்து எடுத்துடுவார். அந்த நேரத்துல ஏன்னு கேட்போம். ஆனா காலம் போனதுக்கு அப்புறம் தான் புரியும், அது இருந்திருந்தா இன்னைக்கு நான் அழிஞ்சிருப்பேன். உங்களுக்கும் இப்படி ஒரு அனுபவம் இருந்திருக்கா? ஒரு வேலை கிடைக்கலன்னு ரொம்ப அழுதுருப்பீங்க. ஆனா 6 மாசத்துக்கு அப்புறம் இன்னும் நல்ல வேலை கிடைச்சிருக்கும். ஒரு உறவு முடியும் போது என் வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா சில வருஷத்துக்கு அப்புறம் அது முடியலன்னா இன்னைக்கு நான் இவ்வளவு அமைதியா இருந்திருக்க மாட்டேன்னு தோணியிருக்கா? நம்ம எல்லாருக்கும் இப்படி ஒரு அனுபவம் ஏதாவது இருக்கும். ஆனா அந்த சம்பவம் நடக்கிற நேரத்துல மட்டும் நமக்கு எதுவுமே புரியாது. ஏன்னா மனசு அழும்போது அது எதிர்காலத்தை பார்க்காது, அது இப்போ இருக்கிற வலியை மட்டும்தான் பார்க்கும். மகாபாரதத்துல பாண்டவர்களை நினைச்சு பாருங்க. அவங்களுக்கு என்ன குறை? தர்மம் இருந்தது, நேர்மை இருந்தது, நல்ல மனசு இருந்தது. ஆனா அவங்க வாழ்க்கையில நடந்ததெல்லாம் என்ன? அரசு போச்சு, அரண்மனை போச்சு, மரியாதை போச்சு, காட்டுக்கு போனாங்க, பசி, அவமானம், கஷ்டம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த நேரத்துல பாண்டவர்கள் கூட இது ஏன்னு கேட்டிருக்க மாட்டாங்களா? கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. ஆனா கிருஷ்ணர் ஒருத்தர்கிட்டையும் நாளைக்கு எல்லாம் சரியாயிடும்னு சொல்லல. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவங்களோட கூடவே நடந்தார். இதுதான் மிகப்பெரிய வித்தியாசம். சில நேரம் இறைவன் பிரச்சனையை உடனே எடுத்துட மாட்டார்.
ஆனா அந்த பிரச்சனைய தாங்குற சக்திய நமக்குள்ள உருவாக்குவார். இதுதான் உண்மையான கருணை. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஜிம்முக்கு போறவங்க எடையை தூக்குறப்போ தசை வலிக்கும், அது உடைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா அந்த உடைச்சதுக்கு அப்புறம்தான் புதிய பலம் உருவாகுது. அதே மாதிரி வாழ்க்கையில சில இழப்புகள் நம்ம பழைய மனசை உடைக்க வருது, புதுசா ஒரு மனிதனை உருவாக்கத்தான். ஆனா நாம என்ன பண்றோம்? பழையதை பிடிச்சுக்கிட்டு இதை மட்டும் எடுத்துடாதன்னு அழுறோம். கிருஷ்ணர் மட்டும் நீ இன்னும் பெரிய வாழ்க்கைக்கு தயாராகணும்னு நம்மள மெதுவா மாற்றிக்கிட்டு இருப்பார். ஒரு மரத்தை பார்த்திருக்கீங்களா? மரம் வளரணும்னா தோட்டக்காரன் என்ன பண்ணுவான்? அதோட கிளைகளை வெட்டுவான். அந்த மரம் பேச முடிஞ்சா என்ன சொல்லும்? என்னோட கிளையை ஏன் வெட்டுற? ஆனா அந்த தோட்டக்காரனுக்கு தெரியும், இந்த கிளை இருந்தா முழு மரத்தோட வளர்ச்சி நின்றும். அதனால தான் வெட்டுறான். இப்போ அந்த மரத்துக்கு அந்த வலி புரியாது. ஆனா கொஞ்ச நாள்ல அது இன்னும் அழகா வளர ஆரம்பிக்கும். உங்களுக்கும் இப்படி ஒரு கிளைய வாழ்க்கை வெட்டி இருக்கா? ஒரு வேலை, ஒரு உறவு, ஒரு ஆசை, ஒரு கனவு. அது போனதுக்காக இன்னைக்கும் மனசு வலிக்குதா? அப்படின்னா ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட கேளுங்க. ஒருவேளை இது என் வாழ்க்கையை காப்பாத்துற வெட்டுதானோ? இந்த கேள்வியே உங்க மனசை மாற்ற ஆரம்பிக்கும். கிருஷ்ணர் பகவத்கீதையில ஒரு பெரிய உண்மையை நமக்கு உணர்த்துறார். நமக்கு தெரியறது இப்போ, அவருக்கு தெரியறது முழு வாழ்க்கை. நாம ஒரு பக்கம் மட்டும் பார்க்கிறோம், அவர் முழு ஓவியத்தையும் பார்க்கிறார். நாம ஒரு அத்தியாயத்துல அழுறோம், அவர் முழு புத்தகத்தையும் படிச்சிருக்கார். அதனால நம்ம கண்ணுக்கு இழப்பா தெரிஞ்சது அவரோட பார்வையில பாதுகாப்பா இருக்கலாம். நம்ம கண்ணுக்கு தோல்வியா தெரிஞ்சது அவரோட திட்டத்துல ஆரம்பமா இருக்கலாம். ஒரு விமானம் பறக்கிறதுக்கு முன்னாடி அது ஓடுதளத்துல வேகமா ஓடும். அப்போ உள்ள இருக்கிற பயணிக்கு இது ஏன் இவ்வளவு ஓடுதுன்னு தோணலாம். ஆனா அந்த வேகம் இல்லாம அது மேலே எழ முடியாது. அதே மாதிரி வாழ்க்கையில சில கஷ்டங்கள் நம்மள கீழே தள்ள வரல, மேல தூக்க வருது. ஆனா அந்த ஓட்டத்தோட நடுவுல இருக்கிற நமக்கு அது புரியாது. இப்போ இந்த வீடியோவை பார்க்கிற உங்கள ஒருத்தர் இருக்கலாம், வேலை தேடி பல மாசமா அலையறீங்க. ஒருத்தர் இருக்கலாம், கடன் சுமையால தினமும் பயந்து வாழ்றீங்க. ஒருத்தர் இருக்கலாம், உங்களை நம்பின ஒருத்தர் விட்டு போன வலியில இன்னைக்கும் வெளியே வர முடியல. நான் உங்க வலியை சின்னதாக்க சொல்லல, அது உண்மையான வலி. அத கிருஷ்ணரும் மறுக்கல. ஆனா அந்த வலிக்கு அப்புறமும் ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த இருட்டுக்கு அப்புறமும் ஒரு விடியல் இருக்கு. அந்த கதவு மூடப்பட்டதுக்கு அப்புறமும் உங்களுக்காக திறக்க காத்திருக்கிற இன்னொரு கதவு இருக்கு. அதை இன்னைக்கு நீங்க பார்க்க முடியாம இருக்கலாம், ஆனா அது இல்லைன்னு அர்த்தம் இல்ல. ஒரு நாள் நீங்க பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அந்த நாள் நான் இழப்புன்னு நினைச்சது உண்மையிலேயே என் வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய ஆசீர்வாதம்னு சொல்லக்கூடிய நாள் வரலாம். அந்த நாள் வர்ற வரைக்கும் நம்பிக்கையை மட்டும் விடாதீங்க, கிருஷ்ணரை மட்டும் விடாதீங்க. ஏன்னா நம்ம கையிலிருந்து போற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடி அவர் பார்க்கிற ஒரு பெரிய காரணம் இருக்கும். ஆனா அதெல்லாம் இருந்தாலும் ஒரு கேள்வி இன்னும் நம்ம மனசுக்குள்ள இருக்கும். நான் நேசிச்சதையே ஏன் கிருஷ்ணர் எடுத்துக்கிட்டார்? நான் பிடிச்சதையே ஏன் விட வச்சார்? இந்த கேள்விக்கான பதில்தான் அடுத்த பகுதியில. ஏன்னா சில நேரங்களில் இறைவன் முதல்ல எடுத்துக்கிறது நம்ம பொருளை இல்ல, நம்ம அகங்காரத்தையும் நம்ம பற்றுதலையும். அந்த ரகசியம் புரிஞ்சா வாழ்க்கையவே வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பீங்க. நம்ம முந்தைய பகுதியில ஒரு முக்கியமான கேள்வியோட முடிச்சோம். நான் உயிரா நேசிச்சதையே ஏன் கிருஷ்ணர் எடுத்துக்கிட்டார்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா முதல்ல நம்ம மனசுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அது அகங்காரம். இல்ல, நான் சொல்ற அகங்காரம் அப்படின்னா மத்தவங்கள அவமானப்படுத்துறது மட்டும் இல்ல, நான் தான் பெரியவன்னு பேசுறது மட்டும் இல்ல. அதை விட ரொம்ப ஆழமான ஒரு அகங்காரம் இருக்கு. அது என்ன தெரியுமா? இதெல்லாம் என்னால தான் நடக்குது, இந்த குடும்பம் என்னால தான் நிக்குது, இந்த கம்பெனி என்னால தான் ஓடுது, இந்த பணம் என்னோட திறமையால வந்தது, இவங்க எல்லாரும் என்னை விட்டு போக மாட்டாங்க, நான் நினைச்சது மாதிரி தான் வாழ்க்கை நடக்கணும். இது எல்லாமே நம்மளுக்கே தெரியாம வளர்ற அகங்காரம். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? வாழ்க்கை நல்லா போயிட்டே இருந்தா மனுஷன் மெதுவா இறைவனை விட தன்னையே அதிகமா நம்ப ஆரம்பிச்சிடுறான். காலையில எழுந்ததும் வேலை, மீட்டிங், பிசினஸ், பணம், டார்கெட் இதெல்லாம் முக்கியமா ஆயிடும். பிரார்த்தனைக்கு நேரமே இருக்காது, கிருஷ்ணரை நினைக்கவே நேரம் இருக்காது. ஏன்னா எல்லாமே ஏன் கட்டுப்பாட்டுல இருக்குன்னு மனசு நம்ப ஆரம்பிச்சிடும். ஆனா வாழ்க்கை ஒரு நாள்ல அந்த கட்டுப்பாட்டை உடைச்சு காட்டும். ஒரு பெரிய கம்பெனில வேலை பார்த்த ஒருத்தரை நான் சந்திச்சிருக்கேன். 20 வருஷம் ஒரே கம்பெனி, நல்ல சம்பளம், பெரிய பதவி, எல்லாரும் மதிப்பு, வீடு, காரு, வெளிநாட்டு ட்ரிப்பு, வாழ்க்கை செமையா போயிட்டு இருந்தது. அவர் என்ன சொன்னார்னா,
எனக்கு எந்த பயமும் இல்லை, என் வாழ்க்கை செட் ஆயிடுச்சு. ஆனா 1 வருடத்துக்குள்ள கம்பெனி நஷ்டம், ஆட்குறைப்பு, அவருக்கும் வேலை போச்சு. அந்த நாள் வரைக்கும் தினமும் 100 பேருக்கு கட்டளை போட்டவர் அடுத்த நாள் ரெஸ்யூம் அனுப்பிக்கிட்டு இன்டர்வியூக்காக காத்திருந்தாரு. அவர் என்கிட்ட ஒரு வரி சொன்னாரு, அண்ணா, என் வேலை போனதால நான் அழல, என் அகங்காரம் உடைஞ்சதால தான் அதிகமா அழுதேன். இந்த ஒரு வரி என்னால இன்னைக்கும் மறக்க முடியல. ஏன்னா அது நிறைய பேரோட வாழ்க்கை. உங்களுக்கும் இப்படி நடந்திருக்கா? ஒரு நாள் வரைக்கும் எல்லாமே உங்க கையில இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். அடுத்த நாள் ஒண்ணுமே உங்க கட்டுப்பாட்டுல இல்லைன்னு புரிஞ்சிருக்கும். அந்த நேரத்துல தான் நம்ம மனசு 2 வழியில போகும். ஒன்னு, நான் முடிஞ்சிட்டேன். இன்னொன்னு, கிருஷ்ணா, இனிமே நீ வழிகாட்டு. இந்த 2வது வழியை தேர்ந்தெடுத்தவங்க வாழ்க்கையில உடைஞ்சாலும் முழுசா சிதற மாட்டாங்க. பகவத்கீதையில கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஒரு விஷயம் புரிய வைக்கிறார். நீ செய்கிறவன் மாதிரி தோணலாம், ஆனா எல்லாத்தையும் நடத்துறவன் நீ இல்ல. இதோட அர்த்தம், நாம் உழைக்கக்கூடாதுன்னு இல்ல, நாம் முயற்சி பண்ணக்கூடாதுன்னு இல்ல, ஆனா முயற்சிக்கும் சக்தியும் மூச்சும் அறிவும் வாய்ப்பும் நமக்கு கிடைச்ச வரம்னு மறந்துடக்கூடாது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன காய்ச்சல் வந்தா படுக்கையில இருந்து எழ முடியல. ஒரு சின்ன நரம்பு பாதிச்சா கை கூட தூக்க முடியல. ஒரு சின்ன விபத்து முழு வாழ்க்கையையும் மாத்திடும். அப்படி இருக்க எல்லாமே ஏன் கையிலன்னு எப்படி சொல்ல முடியும்? இதுதான் கிருஷ்ணர் உடைக்கிற முதல் மாய. இன்னொரு கதையை சொல்லட்டுமா? ஒரு சிற்பி ஒரு பெரிய கல்லை எடுத்து சிலைய செதுக்க ஆரம்பிச்சார். முதல் அடி, 2வது அடி, 3வது அடி. அந்த கல்லுக்கு பேச முடிஞ்சா என்ன சொல்லும்? ஏன் என்னை இவ்ளோ அடிக்கிற? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஆனா அந்த சிற்பிக்கு தெரியும், நான் கல்லை அழிக்கல, அதுக்குள்ள இருக்கிற சிலைய வெளியே கொண்டு வர்றேன். நம்ம வாழ்க்கையில நடக்கிற சில சம்பவங்களும் இதே மாதிரி. நமக்கு அது அடியா தெரியும், கிருஷ்ணருக்கு அது செதுக்கிற வேலை. நமக்கு அது தண்டனையா தெரியும், அவருக்கு அது உருவாக்கம். நமக்கு அது முடிவா தெரியும், அவருக்கு அது ஆரம்பம். ஒரு தங்க நகை எப்படி உருவாகுது? தங்கத்தை முதல்ல நெருப்புல வைப்பாங்க, அப்புறம் அடிப்பாங்க, வளைப்பாங்க, உருக்குவாங்க, மறுபடியும் சூடு, மறுபடியும் சுத்தியல். அந்த தங்கத்துக்கு உயிர் இருந்தா என்னை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்கன்னு கேட்கும். ஆனா அதுக்கு அப்புறம்தான் அது எல்லாரும் ரசிக்கிற நகையா மாறுது. இதே மாதிரி கிருஷ்ணர் நம்ம வாழ்க்கையில சில நேரம் நெருப்ப அனுமதிப்பார். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற அழுக்க, பயத்தை, அகங்காரத்தை, பற்றுதலை வெளியே எடுக்கணும். அதுக்காக உங்களுக்கும் ஒரு கேள்வி. நீங்க எழுந்தது உண்மையிலே உங்க வாழ்க்கையை உடைச்சதா, இல்ல உங்க அகங்காரத்தை உடைச்சதா? ஒருவேளை நீங்க இப்ப அழுற அந்த சம்பவம் உங்களை இன்னும் நல்ல மனுஷனா மாத்திர வேலை செய்துகிட்டு இருக்கலாமே. நீங்க முன்னாடி யாரோட கஷ்டத்தை புரிஞ்சுக்காம இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒருத்தர் அழுதா உங்க கண்லையும் கண்ணீர் வருதா? ஏன்? கஷ்டம் உங்க மனசை மென்மையாக்கிடுச்சு. முன்னாடி எல்லாத்தையும் பணத்தால அளந்திருக்கலாம். இன்னைக்கு ஒரு உண்மையான உறவோட மதிப்பு புரியுதா? ஏன்? இழப்பு உங்களுக்கு வாழ்க்கையோட உண்மையான விலையை கத்துக் கொடுத்திருக்கு. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? நிறைய பேரு கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருப்பாங்க, கஷ்டம் வந்ததுக்கு அப்புறம் முழுசா மாறிடுவாங்க. அதிகமா சிரிக்க ஆரம்பிப்பாங்க, அதிகமா அன்பா பேச ஆரம்பிப்பாங்க, மத்தவங்களுக்கு உதவ ஆரம்பிப்பாங்க, இறைவனை தேட ஆரம்பிப்பாங்க. ஏன்? ஏன்னா அவங்க இழந்தது பணத்தை இல்ல, அகங்காரத்தை. அந்த அகங்காரம் போன இடத்துல தான் பக்தி பிறக்க ஆரம்பிக்கும். கிருஷ்ணர் ஒருபோதும் நம்ம கிட்ட இருந்து எதையும் காரணம் இல்லாம எடுத்துக்க மாட்டார். ஆனா நம்மள அழிக்கிற ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருந்தா அதை மட்டும் கண்டிப்பா எடுத்துடுவாரு. சில நேரம் அது பணமா இருக்கும், சில நேரம் அது ஒரு உறவா இருக்கும், சில நேரம் அது ஒரு பதவியா இருக்கும். ஆனா அதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற நோய் அகங்காரம். அதைத்தான் அவர் குணப்படுத்துறாரு. ஒரு நாள் நீங்க வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது அந்த சம்பவம் நடக்கலன்னா நான் இன்னைக்கும் அதே அகங்காரத்துல இருந்திருப்பேன்னு சொல்லக்கூடிய நாள் வரும். அந்த நாள் நீங்க அழமாட்டீங்க. கண்ணீர் வந்தாலும் அது நன்றியோட வரும். கிருஷ்ணா, அந்த நாள் எனக்கு புரியல, ஆனா இன்னைக்கு புரியுது. நீ எடுத்தது என் வாழ்க்கையே இல்ல, என் அகங்காரத்தைன்னு சொல்லுவீங்க. ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு. அகங்காரம் உடைஞ்சதுக்கு அப்புறம் மனசுக்குள்ள ஒரு பெரிய வெற்றிடம் வரும். அந்த வெற்றிடம் ரொம்ப பயமா இருக்கும். இப்போ நான் யாரு, என் வாழ்க்கை எதுக்காகன்னு மனசு கேட்க ஆரம்பிக்கும். அந்த வெற்றிடத்தை நிறைய பேரு சாபம்னு நினைக்கிறாங்க. ஆனா கிருஷ்ணர் அதை மிகப்பெரிய ஆசீர்வாதமா மாத்துறாரு. அந்த வெற்றிடம் ஏன் நம்ம வாழ்க்கையில அவசியம்? அந்த அமைதிக்குள்ள இறைவன் எப்படி பேச ஆரம்பிக்கிறாரு?
அதை அடுத்த பகுதியில ஆழமா பார்க்கலாம். ஏன்னா வெற்றிடம் வந்ததுக்கு பிறகுதான் பல பேருக்கு வாழ்க்கையோட உண்மையான அர்த்தம் முதல் தடவையா புரிய ஆரம்பிக்குது. நம்ம வாழ்க்கையில சில தருணங்கள் இருக்கும். வெளியில எல்லாமே சரியா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள மட்டும் ஒரு பெரிய வெறுமை. சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா யாருமே என்ன புரிஞ்சுக்கலன்னு தோணும். வீடு இருக்கும், வேலை இருக்கும், சாப்பாடு இருக்கும், குடும்பமும் இருக்கும். ஆனா எதுலயும் சந்தோஷம் இருக்காது. காலை எழுந்தாலே இன்னைக்கும் அதே வாழ்க்கையான்னு மனசு கேட்கும். இரவு படுக்கும்போது நான் எதுக்காக வாழுறேன்னு இன்னொரு கேள்வி. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு காலம் வந்திருக்கா? காரணமே இல்லாம மனசு பாரமா இருந்திருக்கா? எதையும் செய்யணும்னு தோணாம மணிக்கணக்கா ஜன்னல் வழியா வெளியே பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்களா? ஃபோன் கையில இருக்கும், ஆனா யார்கிட்டையும் பேசணும்னு தோணாது. சாப்பாடு முன்னாடி இருக்கும், ஆனா பசியே இருக்காது. இந்த வெறுமை ரொம்ப கொடுமையானது. ஏன்னா இது உடம்புக்கு வர்ற வலி இல்ல, மனசுக்கு வர்ற அமைதியான புயல். நம்ம சமூகம் இந்த வெறுமையை சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்குது. உடனே என்ன சொல்லுவாங்க? வெளியே போ, ட்ரிப் போ, புது ஃபோன் வாங்கு, ஷாப்பிங் பண்ணு, பிஸியாயிரு, மனசை மாத்திக்கோ. இந்த எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு கவனத்தை திருப்பலாம். ஆனா வெறுமையை நிரப்ப முடியாது. ஏன்னா வெறுமை வெளியில் உருவாகல, அது உள்ளே உருவாச்சு. உள்ள இருக்கிற வெறுமைய வெளியில இருக்கிற பொருளால நிரப்ப முடியுமா? முடியாது. ஒரு தாகம் எடுத்தவனுக்கு தங்க கிண்ணம் கொடுத்தா என்ன பயன்? அவனுக்கு தண்ணீர் வேணும். அதே மாதிரி ஆன்மாவுக்கு வர்ற தாகத்தை பணம் நிரப்பாது, பதவி நிரப்பாது, புகழ் நிரப்பாது. இங்கதான் கிருஷ்ணர் நம்ம கையை பிடிக்கிறார். அவர் சொல்றது என்ன தெரியுமா? நீ இப்போ உணர்ற வெறுமை நான் உன்னை விட்டு போனதுக்கான அடையாளம் இல்ல, நீ என்னை தேட ஆரம்பிக்கிற நேரம் வந்துடுச்சுன்னு சொல்ற அடையாளம். இந்த ஒரு வரிய மனசுக்குள்ள வச்சு பாருங்க. எவ்வளவு ஆழமான உண்மை. நாம என்ன நினைக்கிறோம்? என் வாழ்க்கை காலியாயிடுச்சு. கிருஷ்ணர் என்ன பார்க்கிறார்? இப்போதான் உன் மனசு என்னை ஏத்துக்க தயாரா இருக்கு. ஒரு டம்ளர்ல முழுக்க கற்களை நிரப்பிட்டா அதுக்குள்ள தண்ணீர் ஊத்த முடியுமா? முடியாது. முதல்ல அந்த கற்கள் கொஞ்சம் வெளியே வரணும், அப்புறம்தான் தண்ணீர் உள்ள போகும். அதே மாதிரி நம்ம மனசு முழுக்க ஆசை, பயம், பொறாமை, புகழாசை, அகங்காரம், இது எல்லாத்தால நிரம்பி இருந்தா இறைவன் எப்படி உள்ள வர முடியும்? அதனாலதான் சில நேரம் வாழ்க்கை அந்த எல்லாத்திலும் மெதுவா வெளியெடுக்க ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு என்ன தோணும்? என் வாழ்க்கை காலியாயிடுச்சு. ஆனா அது காலியாகல, அது சுத்தமாகுது. ஒரு கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? முதல்ல பழைய கட்டடத்தை இடிப்பாங்க, மண் தோண்டுவாங்க, கல்லை எடுப்பாங்க, தூசி பறக்கும், சத்தம் இருக்கும். அந்த இடத்துக்கு தெரியுனா என்னை ஏன் இப்படி அழிக்கிறாங்கன்னு கேட்கும். ஆனா சில மாதத்துக்கு அப்புறம் அதே இடத்துல ஒரு அழகான கோவில் எழும். இப்ப சொல்லுங்க, அது அழிவா இல்ல புதிய உருவாக்கத்துக்கான ஆரம்பமா? இதுதான் நம்ம வாழ்க்கையிலையும் நடக்குது. கிருஷ்ணர் நம்ம பழைய வாழ்க்கையை உடைக்கும்போது அவர் அழிக்கல, புதுசா கட்ட ஆரம்பிக்கிறார். உங்களுக்கும் ஒரு அனுபவம் இருந்திருக்கலாம். ஒரு பெரிய தோல்விக்கு அப்புறம் யாரையும் பார்க்கணும்னு தோணாம தனியா இருந்திருப்பீங்க. அந்த தனிமையில முதல் தடவையா உங்க வாழ்க்கையே நீங்களே கேள்வி கேட்டிருப்பீங்க. நான் யாருக்காக ஓடிக்கிட்டு இருந்தேன்? எனக்கு உண்மையில என்ன வேணும்? நான் சந்தோஷமா இருந்தேனா? இந்த கேள்விகள் கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடி வந்திருக்குமா? அதிகமா வராது. ஏன்னா அப்ப வாழ்க்கை வேகமா ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா வெறுமை வந்தப்புறம் நம்ம வேகம் குறையும். அப்போதான் நம்ம குரலும் இறைவனோட குரலும் கொஞ்சம் தெளிவா கேட்க ஆரம்பிக்கும். ஒரு இசைக்கருவியை பார்த்திருக்கீங்களா? புல்லாங்குழல். அது ஏன் இனிமையா இசை கொடுக்குது தெரியுமா? அதுக்குள்ள வெறுமை இருக்கு. அது முழுக்க மரத்தால நிரம்பி இருந்தா இசையே வராது. அதுக்குள்ள இருக்கிற காலி இடம்தான் இசைய வெளியே கொண்டு வருது. இந்த உதாரணம் ரொம்ப அழகு. நம்ம மனசும் அப்படித்தான். அது முழுக்க உலக விஷயங்களால நிரம்பி இருந்தா கிருஷ்ணரின் இசை அதுக்குள்ள ஒலிக்காது. சில நேரம் அவர் நம்ம மனசை காலி பண்றார். அப்புறம்தான் அவரோட அருள் அதுக்குள்ள ஓட ஆரம்பிக்கும். நீங்க இதை யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நீங்க இப்போ உணர்ற வெறுமை கிருஷ்ணர் வாசிக்க போற புல்லாங்குழலோட வெறுமையா இருக்கலாமே. மீராபாய் வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. அவங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு அவமானம், எவ்வளவு தனிமை. ஆனா அந்த தனிமையில தான் கிருஷ்ணர் அவங்க வாழ்க்கையோட மையமா மாறினார். அந்த வெறுமை இல்லைன்னா அந்த பக்தியும் உருவாகி இருக்காது. நாம எல்லாரும் மீராபாய் இல்ல. ஆனா அவங்க வாழ்க்கை நமக்கு ஒரு விஷயம் கத்துக் கொடுக்குது. மனுஷன் எல்லாத்தையும் இழந்த மாதிரி தோன்ற நேரத்துல இறைவனை முழுசா கண்டுபிடிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு விதைய பார்த்திருக்கீங்களா?
அது மண்ணுக்குள்ள புதைக்கப்படுது. வெளியிலிருந்து பார்க்கிறவனுக்கு அது போச்சுன்னு தான் தோணும். இருட்டு, மண், அமைதி எதுவுமே இல்ல. ஆனா அந்த விதைக்குள்ள என்ன நடக்குது? புதிய உயிர் உருவாகுது. அது உடையாம மரமாக முடியாது. அது இருட்டுக்குள்ள போகாம வெளிச்சத்துக்கு வர முடியாது. நம்ம வாழ்க்கையில வர்ற வெறுமையும் அந்த மண்ணு மாதிரி. நான் புதைஞ்சிட்டேன்னு நினைக்கிறோம். கிருஷ்ணர் மட்டும் நீ முளைக்க தயாராகிட்டன்னு சிரிக்கிறார். இப்போ இந்த வீடியோவை பார்க்கிற ஒருத்தர், உங்க மனசு ரொம்ப காலியா இருக்கலாம், யார்கிட்டையும் சொல்ல முடியாத வலி இருக்கலாம், அழுகையும் வராமல் இருக்கலாம், சிரிப்பும் வராமல் இருக்கலாம். நான் உங்களிடம் ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். அந்த வெறுமையை பார்த்து பயப்படாதீங்க, அதை வெறுக்காதீங்க, அதை உடனே ஏதாவது வைத்து நிரப்ப முயற்சி பண்ணாதீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் கிருஷ்ணரிடம் பேசுங்க. கிருஷ்ணா, எனக்கு எதுவும் புரியல, ஆனா இந்த வெறுமைக்குள்ள நீ இருக்கணும்னு மட்டும் சொல்லுங்க. அந்த பிரார்த்தனை உங்க வாழ்க்கையை மெதுவா மாற்ற ஆரம்பிக்கும். நம்ம எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்கு. வாழ்க்கை உடைஞ்சா உடனே பழைய வாழ்க்கையவே திரும்ப கேட்போம். எனக்கு அதே வேலை வேணும், அதே உறவு வேணும், அதே நிலைமை வேணும். ஆனா கிருஷ்ணர் சில நேரம் பழையதை திருப்பி தரமாட்டார். அதை விட நல்லதை கொடுக்க நினைப்பார். அதனால புதிய ஆசீர்வாதத்தை வாங்க முடியாம போயிடும். அடுத்த பகுதியில் நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒரு மிகப்பெரிய தவறான புரிதலை பார்க்க போறோம். நாம தோல்வின்னு நினைச்சு அழுற நிறைய விஷயங்கள் உண்மையில தோல்வியே இல்ல. அது கிருஷ்ணர் நம்ம வாழ்க்கையே வேறொரு திசைக்கு திருப்புற சைகை. அதை புரிஞ்சுக்கிட்டா இனிமேல் வாழ்க்கையில நடக்கிற எந்த முடிவையும் நீங்க பழைய மாதிரி பார்க்க மாட்டீங்க. நம்ம முந்தைய பகுதியில ஒரு ஆழமான உண்மையை பார்த்தோம். வெறுமை அது வாழ்க்கையோட முடிவில்ல. அது கிருஷ்ணர் நம்ம மனசை புதுசா உருவாக்க ஆரம்பிக்கிற இடம். ஆனா இப்போ ஒரு கேள்வி, அப்போ தோல்வி அது என்ன? நம்ம வாழ்க்கையில நடந்த எல்லா தோல்விகளும் உண்மையிலேயே தோல்வியா, இல்ல அது நம்ம பாதையை மாற்ற ஒரு சைகையா? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சா நீங்க வாழ்க்கையில நடந்த நிறைய சம்பவங்களை திரும்பி பார்த்து, அட இதுக்குத்தானா இது நடந்ததுன்னு ஆச்சரியப்படுவீங்க. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஒரு ரயில் ஒரு குறிப்பிட்ட பாதையில போயிட்டு இருக்கும். திடீர்னு ஒரு சிக்னல் வரும். அது வேறொரு பாதைக்கு திரும்பும். ரயிலுக்கு தெரியாது, பயணிகளுக்கும் தெரியாது. ஆனா அந்த சிக்னலை கொடுக்கிறவருக்கு தெரியும், முன்னாடி ஆபத்து இருக்கு, அல்லது வேறொரு வழிதான் சரி. அதனால தான் பாதை மாறுது. நம்ம வாழ்க்கையிலையும் சில நேரம் கிருஷ்ணர் சிக்னல் கொடுக்கிறார். ஆனா நமக்கு அது விபத்து மாதிரி தெரியும். ஒரு கதையை சொல்லட்டுமா? ஒரு இளைஞன், அவனுக்கு ஒரே கனவு, வெளிநாட்டுல வேலை. பல வருஷம் படிச்சான், கஷ்டப்பட்டான். இன்டர்வியூ, எக்ஸாம், பணம் எல்லாமே ரெடி. கடைசி நேரத்துல விசா ரிஜெக்ட். அவன் உலகமே இருட்டாயிடுச்சு. என் வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சுன்னு அழுதான். அடுத்த ஒரு வருடம் இந்தியாவிலேயே ஒரு சின்ன வேலையை ஆரம்பிச்சான். அதுல அவனுக்கு ஒரு புதுசா ஐடியா கிடைச்சது. அந்த ஐடியாவே அப்புறம் ஒரு பெரிய நிறுவனமா வளர்ந்தது. இன்னைக்கு நூற்றுக்கணக்கான பேருக்கு வேலை கொடுக்கறான். ஒரு நாள் அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த விசா கிடைச்சிருந்தா நான் இன்னைக்கும் மற்றவங்க கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன். அது கிடைக்கலந்தான் என் உண்மையான வாழ்க்கை ஆரம்பிச்சது. யோசிச்சு பாருங்க, அந்த நாள் அவன் தோல்வியா நினைச்சது இன்னைக்கு அவனோட வாழ்க்கையில பெரிய திருப்பமா மாறிடுச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கா? ஒரு கல்லூரியில சீட்டு கிடைக்கல, ஒரு வேலை கிடைக்கல, ஒரு தொழில் தோத்து போச்சு, ஒரு உறவு முடிஞ்சிடுச்சு. அந்த நேரத்துல ஏன்னு மட்டும் கேட்டிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது அது நடந்ததால தான் இன்னைக்கு நான் இங்க இருக்கேன்னு தோணியிருக்கா? வாழ்க்கை அப்படிதான். நடக்கிற நேரத்துல புரியாது, திரும்பி பார்க்கும்போது தான் அர்த்தம் புரியும். மகாபாரதத்துல பாண்டவர்களுக்கு சூதாட்டம் நடந்த நாள் அது அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய தோல்வி. அரசு போச்சு, மரியாதை போச்சு, காடு போனாங்க. அந்த நாளை மட்டும் பார்த்தா அது முழுக்க தோல்வி. ஆனா அந்த காடு போனதால தான் அவங்க பலம் வளர்ந்தது, பொறுமை வளர்ந்தது, இறைவன் மேல நம்பிக்கை ஆழமானது. இறுதியில அதே பாண்டவர்கள் தர்மத்தை நிலைநாட்டினாங்க. அப்படின்னா சூதாட்ட நாள் தோல்வியா, இல்ல தர்மத்தின் வெற்றிக்கான தயாரிப்பா? இதுதான் கிருஷ்ணரின் பார்வை. நாம மட்டும் ஒரு அத்தியாயத்தை பார்த்துட்டு முழு கதைக்கும் தீர்ப்பு சொல்லிடுறோம். ஒரு சினிமாவை 30 நிமிஷம் பார்த்துட்டு இது மோசமான படம்னு சொல்ல முடியுமா? முடியாது. கடைசி வர பார்க்கணும். அப்போதான் கதையோட அர்த்தம் புரியும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் இன்னும் முடியல. அப்படி இருக்க நாம ஏன் எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு முடிவு பண்றோம்? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இறைவன் இன்னும் உங்க கதையை எழுதிக்கிட்டு இருக்கார். நாம மட்டும் இடையிலேயே புத்தகத்தை மூடுறோம். ஒரு விவசாயியை பார்த்திருக்கீங்களா? விதை போட்ட உடனே அவன் தினமும் மண்ணை தோண்டி முளை வந்துருச்சான்னு பார்க்க மாட்டான். அவனுக்கு தெரியும்
நேரம் வேணும், மழை வேணும், பொறுமை வேணும், அதுக்கப்புறம் தான் பயிர் வரும். ஆனா நாம என்ன பண்றோம்? இன்று பிரார்த்தனை, நாளைக்கு பதில் இல்ல, உடனே கிருஷ்ணர் என்ன கேட்கலன்னு முடிவு. இது சரியா? விதைக்கு நேரம் கொடுக்கிற நாம நம்ம வாழ்க்கைக்கு மட்டும் நேரம் கொடுக்க மாட்டோமா? நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஒரு அம்பு முன்னாடி போகணும்னா முதல்ல பின்னாடி இழுக்கணும். இழுக்காம விட்டா அது தூரம் போகாது. நம்ம வாழ்க்கையில சில பின்னடைவுகள் அந்த அம்பை பின்னாடி இழுக்கிற மாதிரி, அது பின்னாடி போற மாதிரி தெரியும். ஆனா உண்மையில அது முன்னாடி பறக்கிறதுக்கான தயாரிப்பு. இப்போ உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பின்னடைவு நடந்துட்டு இருக்கா? வேலை இல்லையா? வருமானம் குறைஞ்சிருச்சா? நம்பினவங்க விட்டு போயிட்டாங்களா? ஒரு நிமிஷம் அதை தோல்வியா பார்க்காதீங்க. ஒருவேளை அது உங்க வாழ்க்கையோட அம்ப இன்னும் தூரம் அனுப்புற தயாரிப்பா இருக்கலாம். ஒரு பட்டாம்பூச்சி எப்படி உருவாகுது? முதல்ல புழு, அப்புறம் கூட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கும். வெளியிலிருந்து பார்க்கறவனுக்கு அது முடிஞ்சு போச்சுன்னு தான் தோணும். அசைவே இல்லை, உயிரே இல்லாத மாதிரி இருக்கு. ஆனா அந்த அமைதிக்குள்ள ஒரு அதிசயம் நடக்குது. அதே புழு பட்டாம்பூச்சியா மாறுது. அந்த கூட்டை உடைக்காம அது பறக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில இருக்கிற சில தோல்விகளும் அந்த கூட்டு மாதிரி. அது நம்ம அடைச்சி வைக்க வரல, நம்ம மாற்ற வருது. இன்னொரு விஷயம், நம்மளை விட கிருஷ்ணருக்கு நம்ம திறமை நல்லா தெரியும். ஒரு ஆசிரியர் எந்த மாணவனுக்கு எந்த கேள்வி கொடுக்கணும்ல தெரிஞ்சு கொடுப்பாரு. அதே மாதிரி கிருஷ்ணரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சோதனை கொடுக்கிறார். அது தண்டனை இல்ல, அது நீ இதையும் தாண்ட முடியும்னு அவர் வைக்கிற நம்பிக்கை. அதனால இன்னைக்கு நீங்க சந்திக்கிற சோதனை உங்களை உடைக்க வரல, உங்க உள்ள இருக்கிற பலத்தை வெளிக்கொண்டு வர வந்திருக்கு. ஒரு நாள் நீங்க உங்க குழந்தைகள் கிட்ட அல்லது நண்பர்கள் கிட்ட உங்க வாழ்க்கை கதையை சொல்ல போறீங்க. அப்போ இன்னைக்கு நீங்க அழுற இந்த நாளை பற்றி என்ன சொல்லுவீங்க? அதுதான் என் வாழ்க்கையை முடிச்ச நாள்னு சொல்லுவீங்களா? இல்ல அதுதான் என் வாழ்க்கையை மாத்தின நாள்னு சொல்லுவீங்களா? இந்த முடிவை இன்னைக்கு நீங்க எடுக்கிற பார்வை தான் தீர்மானிக்க போகுது. கிருஷ்ணர் ஒரு தடவை மூடுறப்போ அவர் வெறுமனே இது வேண்டாம்னு சொல்ல மாட்டார். அவர் இதை விட நல்லது உனக்காக காத்திருக்குதுன்னு சொல்லாமலே சொல்றார். ஆனா நம்ம கண்ணு இன்னும் மூடிய கதவையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால திறந்திருக்கிற புதிய கதவு தெரியாம போயிடும். இன்னைக்கு நீங்க இழந்த வேலையை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கலாம், முடிஞ்ச உறவை நினைச்சு வலியோட இருக்கலாம், கிடைக்காத வாய்ப்பை நினைச்சு வருத்தப்படலாம். ஒரு நிமிஷம் கிருஷ்ணர்கிட்ட இப்படி சொல்லி பாருங்க, கிருஷ்ணா, நான் இதை தோல்வின்னு பார்க்கறேன், ஆனா நீ பார்க்கிற பார்வை வேறன்னா அந்த பாதையில என்னை நடத்திக்கிட்டு போ. இந்த ஒரு பிரார்த்தனை மனசுக்குள்ள இருக்கிற எதிர்ப்பை கரைக்க ஆரம்பிக்கும். அப்புறம் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தையும் நீங்க பயத்தோட இல்ல, நம்பிக்கையோட பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆனா வாழ்க்கையில இன்னொரு வலி இருக்கு. அது வேலை போனதை விட, பணம் போனதை விட, தோல்வி வந்ததை விட ரொம்ப ஆழமா காயப்படுத்துற வலி. நம்மள நம்பினவங்க அல்லது நாம நம்பினவங்க நம்மள விட்டு போற வலி. அந்த நேரத்துல நான் தனியா விட்டுட்டனேன்னு மனசு கதறும். ஆனா அந்த தனிமையில கூட ஒருத்தர் மட்டும் நம்மளை எப்போதும் விட்டு போக மாட்டார். அவர் யார்? அதை அடுத்த பகுதியில ஆழமா பார்க்கலாம். ஏன்னா எல்லாரும் விட்டு போன நேரத்துல கூட கிருஷ்ணர் எப்படி நம்ம பக்கத்துல அமைதியா நின்னுக்கிட்டு இருப்பாருன்னு புரிஞ்சுக்கிட்டா தனிமைன்னு சொல்ற வார்த்தைக்கே ஒரு புதிய அர்த்தம் கிடைக்கும். ஒரு மனிதனோட வாழ்க்கையில பணம் போறது ஒரு வலி, வேலை போறது ஒரு வலி, உடல் நலம் பாதிக்கிறது ஒரு வலி. ஆனா இதையெல்லாம் விட ஆழமா குத்துற ஒரு வலி இருக்கு. அது நான் நம்பினவங்க என்னை விட்டு போயிட்டாங்க. இந்த ஒரு வாக்கியம் எத்தனை பேரோட மனசு தினமும் அமைதியா கொல்லுது தெரியுமா? உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கா? நீங்க உயிரா நினைச்ச ஒருத்தர் ஒரு நாள் ஒரு காரணம் கூட சொல்லாம உங்க வாழ்க்கையிலிருந்து விலகி போயிருக்காரா? அல்லது கஷ்டம் வந்ததும் நேத்து வரைக்கும் தோள்ல கை போட்டுட்டு நடந்தவங்க இன்னைக்கு ஃபோன் கூட எடுக்காம இருக்காங்களா? அந்த நேரத்துல மனசு என்ன கேட்கும் தெரியுமா? நான் இவ்வளவு மோசமானவனா? என்னால தான் எல்லாரும் விட்டு போறாங்களா? எனக்கு யாருமே இல்லையா? இந்த கேள்விகள் உள்ளுக்குள்ள ரொம்ப ஆழமா காயப்படுத்தும். ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சிருக்கீங்களா? வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்தா நம்ம சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. பிறந்த நாள், வெற்றி, புது வீடு, புது கார், பதவி உயர்வு, எல்லாத்துக்கும் கூட்டம். ஆனா ஒரு தோல்வி வந்ததும் அதே கூட்டம் மெதுவா குறைய ஆரம்பிக்கும். முதல்ல அடிக்கடி பேசுறவங்க குறைவாங்க, அப்புறம் விசாரிக்கிறவங்க குறைவாங்க, கடைசில நம்ம மனசை புரிஞ்சிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடுவாங்க. அப்போதான் ஒரு பெரிய உண்மை புரியும். எல்லாரும் நம்ம வாழ்க்கையில நிரந்தரமா வரல. சிலர் ஒரு பருவத்துக்காக வர்றாங்க, சிலர் ஒரு பாடத்துக்காக வர்றாங்க,
சிலர் ஒரு ஆசீர்வாதமா வர்றாங்க, சிலர் ஒரு எச்சரிக்கையா வர்றாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் நம்ம முதல் மூச்சிலிருந்து கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம கூடவே இருக்கிறார். அவர் கிருஷ்ணர். அண்ணா, அவர் இருந்தா எனக்கு ஏன் இவ்வளவு தனிமையா இருக்கு? இது உங்க மனசுல இப்ப வந்த கேள்வியா? ரொம்ப நல்ல கேள்வி. ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரு தவறு பண்ணுறோம். இறைவனோட இருப்ப மனிதர்களோட இருப்பால அளக்கிறோம். யாராவது நம்ம கூட இருந்தா கடவுள் ஏன் கூட இருக்கார், யாராவது விட்டு போனா கடவுளும் என்னை விட்டுட்டார், இப்படி முடிவு பண்ணிடுறோம். ஆனா கிருஷ்ணர் ஒருபோதும் மனுஷங்கள மாதிரி வரவும் மாட்டார், போகவும் மாட்டார். அவர் உள்ளுக்குள்ள அமைதியா இருப்பார். நம்ம கண்ணு வெளியில இருக்கிற கூட்டத்தை மட்டும் தேடிக்கிட்டு இருக்கோம். அதனால அவரோட இருப்ப உணர முடியாம போயிடும். மகாபாரதத்துல ஒரு காட்சியை நினைச்சு பாருங்க. திரௌபதி அந்த அரசவையில நின்னுக்கிட்டு இருக்காங்க. அவமானம், அழுகை, பயம். சுற்றி பெரிய பெரிய வீரர்கள், பீஷ்மர், துரோணர், கர்ணன், துரியோதனன். அவங்கள யாராவது காப்பாத்தினாங்களா? இல்ல. 5 கணவர்கள் இருந்தாங்க, அவங்களாலேயும் முடியல. அரசர்கள் இருந்தாங்க, முனிவர்கள் இருந்தாங்க, யாருமே உதவல. அந்த நிமிஷம் திரௌபதிக்கு உலகமே தன்னை விட்டு போயிட்ட மாதிரி தோணி இருக்கும். ஆனா ஒருத்தர் மட்டும் கண்ணுக்கு தெரியாம அவங்க கூட இருந்தார், கிருஷ்ணர். அவங்க தன்னோட ஆடையை பிடிச்சுக்கிட்டு இருந்த வரைக்கும் அவங்களால காப்பாத்திக்க முடியல. ஆனா 2 கையையும் தூக்கி கிருஷ்ணான்னு முழுசா சரணாகதி அடைஞ்ச அந்த நிமிஷத்துல அதிசயம் நடந்துச்சு. இந்த சம்பவத்திலிருந்து நாம என்ன கத்துக்கணும்? மனுஷன் மேல மட்டும் நம்பிக்கை வச்சிருக்கிற வரைக்கும் பயம் இருக்கும். கிருஷ்ணர் மேல முழு நம்பிக்கை வந்துடுச்சுன்னா தனிமை கரைய ஆரம்பிக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்திருக்கலாம். ஒரு நாள் யாருமே இல்லாம ரொம்ப அழுதிருப்பீங்க. அழுது அழுது கடைசில கிருஷ்ணா, எனக்கு வேற யாருமே இல்லைன்னு சொல்லியிருப்பீங்க. அந்த பிரார்த்தனைக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள கொஞ்சம் லேசா இருந்திருக்கா? பிரச்சனை அப்படியே இருந்தாலும் மனசு கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கா? ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த நிமிஷத்துல நீங்க தனியா இல்ல. அவர் உங்க பாரத்தை தூக்க ஆரம்பிச்சிட்டார். ஒரு சின்ன குழந்தை நடக்க கத்துக்கிறப்போ அம்மாவோட கையை பிடிச்சுக்கிட்டு நடக்கும். ஒரு கட்டத்துல அம்மா மெதுவா கையை விடுவாங்க. குழந்தை பயப்படும், அம்மா என்னை விட்டுட்டாங்களேன்னு அழும். ஆனா உண்மையில அம்மா எங்க போயிருப்பாங்க? 2 அடி தூரத்திலேயே கையை நீட்டிக்கிட்டு நின்னுட்டு இருப்பாங்க. ஏன்? குழந்தை தன்னால நடக்க கத்துக்கணும். அதே மாதிரி வாழ்க்கையில சில நேரம் கிருஷ்ணர் அமைதியா நிக்கிற மாதிரி தோணும். அவர் போயிட்டார்னு இல்ல, நம்ம உள்ள இருக்கிற பலம் வெளியே வரட்டும், நம்ம நம்பிக்கை வளரட்டும்னு காத்திருக்கிறார். ஒரு மரம் புயல் வரும்போது எப்படி ஆழமா வேர் விடுதோ அதே மாதிரி மனுஷன் தனிமை வரும்போது ஆழமா இறைவனை பிடிக்க ஆரம்பிப்பான். அதனாலதான் நிறைய பெரிய மகான்களோட வாழ்க்கையை பாருங்க. அவங்க எல்லாருமே ஒரு கட்டத்துல தனிமையை சந்திச்சிருக்காங்க. அந்த தனிமை தான் அவங்களை இறைவன் பக்கம் கொண்டு போச்சு. நமக்கும் அப்படித்தான். நாம் இழந்தது மனுஷங்களோட கூட்டமா இருக்கலாம், ஆனா அதுக்கு பதிலா கிருஷ்ணரோட நெருக்கம் கிடைக்கலாம். அது கிடைச்சா உலகமே கிடைச்ச மாதிரி. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை பேர் போனாங்க? பள்ளி நண்பர்கள், கல்லூரி நண்பர்கள், வேலை நண்பர்கள், அக்கம் பக்கத்தவங்க, உறவினர்கள். காலம் மாறும்போது எல்லாமே மாறிடுச்சு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் மாறல. ஒவ்வொரு கஷ்டத்தையும் தாண்டி நீங்க இன்னைக்கும் உயிரோட இருக்கீங்க. அது யாரால? வெறும் உங்க பலத்தாலா? இல்ல, கண்ணுக்கு தெரியாத ஒரு கரம் உங்களை தாங்கிக்கிட்டு வந்ததால. அந்த கரம் கிருஷ்ணருடையது. நம்ம வாழ்க்கையில சில பேர் போறது அவங்க கெட்டவங்கன்னு அர்த்தம் இல்ல, அவங்களோட பங்கு முடிஞ்சிடுச்சின்னு அர்த்தம். ஒரு ஆசிரியர் 1 வருடம் மட்டும் நம்ம கூட இருப்பார். அதுக்கப்புறம் வேற ஆசிரியர் வருவார். அதனால முதல் ஆசிரியர் நம்ம வெறுத்துட்டார்னு அர்த்தமா? இல்ல, அவரோட வேலை முடிஞ்சிடுச்சு. அதே மாதிரி சில உறவுகளும், சில நட்புகளும், சில சந்திப்புகளும், அவங்க நம்ம வாழ்க்கையில ஒரு அத்தியாயம், முழு புத்தகம் இல்ல. இந்த உண்மை புரிஞ்சா நம்ம பிடிச்சவங்க விட்டு போனாலும் அவங்க நினைவு இருக்கும். ஆனா அந்த நினைவோட சேர்ந்து கிருஷ்ணர் மேல கோபம் இருக்காது. இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்குற ஒருத்தர் எனக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கலாம். நான் உங்களிடம் ஒரு வேண்டுகோள். இன்னைக்கு ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் மட்டும் அமைதியா உட்காருங்க. கண்ணை மூடுங்க. அப்புறம் ஒரே ஒரு வாக்கியம் மட்டும் சொல்லுங்க. கிருஷ்ணா, எல்லாரும் போனாலும் நீ மட்டும் என் கையை விடாத. இந்த வார்த்தைய மனசார சொல்லுங்க. உடனே அதிசயம் நடக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க.
ஆனா மெதுவா உங்க உள்ளுக்குள்ள ஒரு தைரியம் பிறக்க ஆரம்பிக்கும். அந்த தைரியம் எந்த மனிதனும் கொடுக்க முடியாத தைரியம். ஆனா இங்க இன்னொரு கேள்வி வருது. அவர் என் கூடவே இருந்தா நான் இவ்வளவு நாள் அழுதப்போ ஏன் அமைதியா இருந்தார்? நான் எவ்வளவு பிரார்த்தனை பண்ணினேன், ஏன் உடனே பதில் கொடுக்கல? இந்த கேள்வி ஒவ்வொரு பக்தனோட மனசுலையும் ஒரு நாளாவது வரும். அதுக்கான பதில் வாழ்க்கையவே மாற்ற அளவுக்கு ஆழமானது. அது அடுத்த பகுதியில பார்க்கலாம். ஏன்னா கிருஷ்ணர் அமைதியா இருக்கிறது அவர் நம்ம மறந்துட்டார்னு அர்த்தம் இல்ல. சில நேரங்களில் அந்த அமைதியே அவர் கொடுக்கிற மிகப்பெரிய பதிலா இருக்கும். நம்ம முந்தைய பகுதியில் எல்லாரும் விட்டுப்போன நேரத்துல கூட கிருஷ்ணர் நம்மை ஒருபோதும் விட்டுப்போக மாட்டார்னு பார்த்தோம். ஆனா இப்போ ஒரு கேள்வி, ரொம்ப பேரோட மனச தினமும் வதைக்கிற ஒரு கேள்வி. அவர் என் கூட இருந்தா நான் அழுதப்போ ஏன் அமைதியா இருந்தார்? நான் எவ்வளவு நாள் பிரார்த்தனை பண்ணேன், எவ்வளவு கண்ணீர் விட்டேன், எத்தனை தடவை கோவிலுக்கு போனேன், எத்தனை தடவை கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட்டேன், அப்போ ஏன் பதில் கிடைக்கல? உங்களுக்கும் இந்த கேள்வி வந்திருக்கா? ஒரு விஷயம் நடக்கணும்னு ரொம்ப மனசார வேண்டியிருப்பீங்க, நடக்கல. ஒருத்தர் குணமா ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணியிருப்பீங்க, ஆகல. ஒரு வேலை கிடைக்கணும்னு வேண்டியிருப்பீங்க, கிடைக்கல. ஒரு உறவு காப்பாத்தணும்னு அழுதிருப்பீங்க, அது உடைஞ்சிருக்கும். அந்த நேரத்துல மனசு மெதுவா சொல்ல ஆரம்பிக்கும், ஒருவேளை கடவுள் என்ன கேட்கலையோ? இல்ல, இதைவிட கொடுமையான ஒரு எண்ணம் வரும், ஒருவேளை நான் அவருக்கு முக்கியமில்லையோ? இந்த எண்ணம் வந்துடுச்சுன்னா மனுஷன் பிரச்சனையால மட்டுமில்ல, நம்பிக்கை உடைஞ்சதாலையும் அழ ஆரம்பிப்பான். ஆனா கிருஷ்ணர் அமைதியா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதை புரிஞ்சுக்கணும். ஒரு மருத்துவரை நினைத்து பாருங்க. ஒரு சின்ன குழந்தைக்கு அறுவை சிகிச்சை செய்யணும். குழந்தை அழும், என்ன காப்பாத்துங்கன்னு கத்தும். ஆனா மருத்துவர் என்ன பண்ணுவார்? அவர் அந்த அழுகையை பார்த்து அறுவை சிகிச்சையை நிறுத்திடுவாரா? மாட்டார். ஏன்? அவருக்கு தெரியும், இப்போ இந்த வலி இல்லைன்னா நாளைக்கு இன்னும் பெரிய வலி வரும். அதே மாதிரி நம்ம பிரார்த்தனைக்கு கிருஷ்ணர் உடனே பதில் சொல்லாம இருக்கிறதுக்கு சில நேரம் நம்ம எதிர்காலத்தை காப்பாத்துற காரணம் இருக்கும். நீங்க ஒரு விதையை மண்ணுல போட்ட உடனே அது மரமா ஆயிடணும்னு நினைச்சா முடியுமா? முடியாது. அதுக்கு காலம் வேணும், மழை வேணும், வெயில் வேணும், இரவு வேணும், பகல் வேணும். இந்த எல்லாத்தையும் தாண்டித்தான் ஒரு பெரிய மரம் உருவாகும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில இருக்கிற சில ஆசீர்வாதங்களுக்கும் ஒரு சரியான நேரம் இருக்கு. நாம இப்பவே வேணும்னு கேக்குறோம், கிருஷ்ணர் இன்னும் கொஞ்சம் நேரம்னு சொல்றார். அந்த 2 நேரமும் ஒண்ணு இல்ல. ஒரு சின்ன உதாரணம். 5 வயசு குழந்தை அப்பாவை பார்த்து எனக்கு பைக் ஓட்டணும்னு அழுதா அப்பா உடனே சாவி கொடுப்பாரா? மாட்டார். குழந்தை என்ன நினைக்கும்? அப்பாவுக்கு என் மேல பாசமே இல்ல. ஆனா உண்மை என்ன? அப்பா கொடுக்கலன்னாதான் பாசம். ஏன்னா அந்த குழந்தைக்கு இன்னும் நேரம் வரல. இதே மாதிரி நாம கேட்கிற நிறைய விஷயங்களுக்கு கிருஷ்ணர் இல்லன்னு சொல்ல மாட்டார், இன்னும் இல்லைன்னு தான் சொல்வார். ஆனா நாம அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்க மாட்டோம். பகவத்கீதையில கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உடனே போரை முடிச்சு தரல. ஒரு நொடியில துரியோதனனையும் அவன் படையையும் அழிச்சிருக்கலாம். அவரால முடியாதா? முடியும். ஆனா அவர் அப்படி செய்யல. ஏன்? ஏன்னா அர்ஜுனன் வளரணும், அவன் உள்ள இருக்கிற குழப்பம் தெளியணும், அவன் தர்மத்தோட அர்த்தம் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம்தான் வெற்றி வரணும். பாடம் கத்துக்காம வெற்றி வந்தா அது நிலைக்காது. இதுதான் கிருஷ்ணரோட வழி. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? நம்ம வாழ்க்கையில பின்னாடி திரும்பி பார்க்கும்போது சில விஷயங்களுக்கு நாமே சொல்லுவோம், நல்ல வேளை அது அப்போ நடக்கல. ஒரு வேலை கிடைக்கல, பின்னாடி பார்த்தா அதை விட நல்ல வேலை கிடைத்திருக்கும். ஒரு கல்யாணம் நின்னு போச்சு, பின்னாடி பார்த்தா அது நின்னதுதான் நல்லதுன்னு புரிஞ்சிருக்கும். ஒரு தொழில் முடியல, பின்னாடி பார்த்தா அதாலதான் வேறொரு வாய்ப்பு வந்திருக்கும். அந்த நேரத்துல நாம என்ன நினைத்தோம்? கடவுள் கேட்கல. இன்னைக்கு என்ன சொல்றோம்? நல்ல வேளை அவர் அப்போ கேட்கல. இதுதான் அமைதியோட பதில். ஒரு இசைக்கலைஞன் வயலின் வாசிக்கும்போது இசைக்கு நடுவுல அமைதி வரும். அந்த அமைதி இல்லைன்னா இசை அழகா இருக்குமா? இல்ல. அதே மாதிரி வாழ்க்கையில கிருஷ்ணரோட அமைதியும் ஒரு இசையோட பகுதி. நாம அந்த ஒரு அமைதியை மட்டும் கேட்டுட்டு இசை முடிஞ்சிடுச்சுன்னு முடிவு பண்ணிடுறோம். ஆனா அவர் இன்னும் வாசிச்சுக்கிட்டே இருப்பார். உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கலாம்.
பல நாள், பல மாதம், பல வருஷம் ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கீங்க. எதுவுமே மாறல. மனசு சோர்ந்து போச்சு. பிரார்த்தனை கூட செய்ய மனசு வரல. அந்த நேரத்துல ஒரு விஷயம் மட்டும் மறந்துடாதீங்க. அமைதி இறைவனோட இல்லாததுக்கான அடையாளம் இல்ல, அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறதுக்கான அடையாளமா கூட இருக்கலாம். மண்ணுக்குள்ள விதை சத்தம் போடுமா? இல்ல. ஆனா அது வளருதா? வளரும். குழந்தை அம்மா வயித்துக்குள்ள இருக்கும்போது சத்தம் கேக்குமா? இல்ல. ஆனா உயிர் உருவாகுதா? உருவாகும். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில இப்போ வெளியில எதுவும் தெரியாம இருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள கிருஷ்ணர் ஏதோ பெரிய வேலை செய்து கொண்டிருக்கலாம். இன்னொரு விஷயம், நாம பிரார்த்தனை பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட பதிலை மட்டும் எதிர்பார்க்கிறோம். இந்த வேலை கிடைக்கணும், இந்த மனிதர் திரும்ப வரணும், இந்த பிரச்சனை இப்பவே முடியணும். ஆனா கிருஷ்ணர் நாம கேட்டதை விட நமக்கு உண்மையில் தேவைப்படுறத கொடுக்க நினைப்பார். அதனாலதான் சில நேரம் நாம கேட்கிற கதவு திறக்காது. ஏன்னா அவர் வேறொரு கதவை திறக்க ரெடியாயிருப்பார். நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில இப்போ வரை நடந்த ஒவ்வொரு சம்பவமும் உங்களை ஏதோ ஒரு விதத்தில் வளர்த்திருக்கு. சிலது சந்தோஷத்தால, சிலது கண்ணீரால, சிலது அமைதியால, சிலது காத்திருப்பால. அதனால இன்னைக்கு கூட காத்திருக்க வேண்டிய நிலை இருந்தா அதை வெறுக்காதீங்க. அது கிருஷ்ணர் உங்களை மறந்துட்டார்னு அர்த்தம் இல்ல. அவர் இன்னும் முழுசா முடிக்காத ஒரு ஓவியத்தை அவசரப்பட்டு நம்ம கையில கொடுக்க விரும்பல. ஒரு சிற்பி சிலையை பாதியில செதுக்கிட்டு இருக்கும்போது யாராவது வந்து போதும் இப்பவே கொடுங்கன்னு சொன்னா அவர் கொடுப்பாரா? மாட்டார். ஏன்? அது இன்னும் முழுமையடையல. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையையும் கிருஷ்ணர் பாதியில விட்டுட மாட்டார். அவர் தொடங்கின வேலையை அழகா முடிப்பார். நமக்கு வேண்டியது பொறுமை, நம்பிக்கை, அவர் மேல உறுதியான விசுவாசம். ஆனா இன்னொரு ரகசியம் இருக்கு. சில நேரம் கிருஷ்ணர் நம்ம வாழ்க்கையில சோதனைகளை அனுமதிக்கிறது நம்மள தண்டிக்க இல்ல, நம்மள உடைக்கவும் இல்ல. அப்படின்னா ஏன்? நம்மளை இதுவரைக்கும் இருந்ததை விட மிக பெரிய மனிதனா உருவாக்கத்தால். அந்த உருவாக்கம் எப்படி நடக்குது? தங்கம் நெருப்புல போற மாதிரி, வைரம் அழுத்தத்துல உருவாகிற மாதிரி நம்ம வாழ்க்கையையும் அவர் எப்படி வடிக்கிறார்? அத அடுத்த பகுதியில் ஆழமா பார்க்கலாம். ஏன்னா நான் உடைஞ்சிட்டேன்னு நீங்க நினைக்கிற நேரத்துல கூட கிருஷ்ணர் இல்ல, நான் உன்னை உருவாக்கிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். நம்ம முந்தைய பகுதியில கிருஷ்ணர் அமைதியா இருக்கிறது அவர் நம்மை மறந்துட்டார்னு அர்த்தம் இல்லைன்னு பார்த்தோம். அவர் வேலை செய்து கொண்டிருக்கிற நேரம் கூட வெளியில அமைதியா தெரியும். ஆனா இப்போ இன்னும் ஆழமான ஒரு உண்மையை பார்க்க போறோம். வாழ்க்கையில வர்ற சோதனைகள் அது நம்மளை உடைக்க வருதா இல்ல உருவாக்க வருதா? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சா இனிமேல் உங்க வாழ்க்கையில வர்ற ஒவ்வொரு கஷ்டத்தையும் நீங்க வேறொரு பார்வையில பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஒரு வைரம் எப்படி உருவாகுது தெரியுமா? சாதாரண கரி பூமிக்குள்ள பல ஆயிரம் வருடங்கள், பயங்கரமான அழுத்தம், அதிகமான வெப்பம். அந்த அழுத்தம் இல்லைன்னா அது வைரமா மாறாது. அதே மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் வாழ்க்கையில எந்த சோதனையும் இல்லாம அதே மாதிரி வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனா உலகம் நினைச்சு பார்க்கிற மனிதர்கள், பெரிய மனசு படைத்த மனிதர்கள், ஆழமான ஞானம் பெற்ற மனிதர்கள், அவங்க வாழ்க்கைய கொஞ்சம் பாருங்க. அவங்க யாருமே சுகமான பாதையில மட்டும் நடக்கல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நெருப்பு இருந்திருக்கு, ஒரு புயல் இருந்திருக்கு, ஒரு கண்ணீர் இருந்திருக்கு. அந்த சோதனைகள் தான் அவங்கள உருவாக்குச்சு. உங்களுக்கும் ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில உங்களை அதிகமா கத்து கொடுத்தது எது? சந்தோஷமா இல்ல கஷ்டமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்ல நாள் வந்தப்போ நாம சந்தோஷப்படுவோம். ஆனா கெட்ட நாள் வந்தப்போ நாம மாறுவோம். இதுதான் வித்தியாசம். சந்தோஷம் நமக்கு சிரிப்பை கொடுக்கும், கஷ்டம் நமக்கு ஞானத்தை கொடுக்கும். ஒரு குயவன் மண்ணை எடுத்து பானை செய்ய ஆரம்பிக்கிறான். அந்த மண் முதல்ல மிதிக்கப்படும், அப்புறம் கைகளால அழுத்தப்படும், அப்புறம் சுழலும் சக்கரத்துல வேகமா சுத்தும், அதுக்கப்புறம் நெருப்புக்குள்ள போகும். இந்த எல்லாத்தையும் தாண்டித்தான் அழகான பானையா மாறும். அந்த மண்ணுக்கு பேச முடியும்னா அது என்ன கேட்கும்? ஏன் என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துற? ஆனா குயவன் என்ன சொல்வான்? நான் உன்னை அழிக்கல, உன்னோட மதிப்பை உருவாக்குறேன். இந்த ஒரு வரி நம்ம வாழ்க்கைக்கும் பொருந்தும். நிறைய பேரு கஷ்டம் வந்த உடனே கடவுள் என்ன தண்டிக்கிறாருன்னு நினைச்சிடுறாங்க.
ஆனா ஒரு அப்பா தன்னோட குழந்தைக்கு சைக்கிள் ஓட்ட கத்துக் கொடுக்கும்போது சில தடவை கீழே விழ விடுவார். அது தண்டனையா? இல்ல, கற்றுக் கொடுக்கிற அன்பு. அதே மாதிரி கிருஷ்ணரும் சில நேரம் நம்மளை விழ விடுவார். ஆனா அவர் நம்மளை விட்டுட மாட்டார். விழுந்து எழ கத்துக் கொடுப்பார். மகாபாரதத்துல அர்ஜுனன் ஏன் உலகத்துல பெரிய வீரனா ஆனார்? வெறும் திறமையாலா? இல்ல, அவர் சந்திச்ச சோதனைகளால. வனவாசம், அவமானம், போர், குழப்பம், இது எல்லாத்தையும் தாண்டினதால தான் அவரோட மனசு இரும்பு மாதிரி உறுதியாச்சு. கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கஷ்டம் வராம தடுக்கல, ஆனா ஒவ்வொரு கஷ்டத்திலையும் அவரோட கைய விடல. இதுதான் இறைவனோட உண்மையான துணை. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஒரு பட்டம் வானத்துல உயரமா பறக்கணும்னா காற்று அதுக்கு எதிரா அடிக்கணும். காற்றே இல்லைன்னா அது மேல போகாது. அதே மாதிரி வாழ்க்கையில எதிர்ப்பு இல்லைன்னா நம்ம வளர்ச்சியும் இருக்காது. நாம எதிர்ப்ப சாபம்னு பார்க்கிறோம். கிருஷ்ணர் அதை உயரத்துக்கு கூட்டுற காற்றா பார்க்கிறார். ஒரு உடற்பயிற்சி கூடத்துக்கு போயிருக்கீங்களா? அங்க எடை தூக்குறவங்க வலிக்குதுன்னு உடனே நிறுத்திடுவாங்களா? மாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு தெரியும், இந்த வலிக்கு அப்புறம்தான் பலம் உருவாகும். அதே மாதிரி வாழ்க்கையில நம்ம மனசு வலிக்கிற நேரத்துல கிருஷ்ணர் உள்ளுக்குள்ள ஒரு புதிய பலத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு அது தெரியாம இருக்கலாம். ஆனா நாளைக்கு அந்த பலத்தால இன்னொருத்தருக்கு ஆறுதல் சொல்ல போறது நீங்க தான். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க அழுத அந்த சம்பவம் 5 வருஷம் கழிச்சு வேறொருத்தருக்கு தைரியம் கொடுக்கிற கதையா மாறிடலாம். நானும் இதை தாண்டி தான் வந்தேன்னு சொல்ல போறது நீங்க தான். அதனால இப்போ இருக்கிற கண்ணீரை வெறும் கண்ணீர்னு மட்டும் பார்க்காதீங்க. அது நாளைக்கு யாரோ ஒருத்தருக்கு நம்பிக்கை கொடுக்க போற சாட்சியா இருக்கலாம். ஒரு சிற்பத்தை பார்த்து எவ்வளவு அழகா இருக்குன்னு நாம ரசிக்கிறோம். ஆனா அதுக்குள்ள இருந்த கல்லு எத்தனை 1000 சுத்தியல் அடிய வாங்கிச்சுன்னு யாரும் நினைக்க மாட்டோம். அதே மாதிரி ஒரு பெரிய மனுஷனோட வாழ்க்கைய பார்த்து எவ்வளவு அமைதியா இருக்காருன்னு சொல்றோம். ஆனா அந்த அமைதிக்கு பின்னாடி எத்தனை கண்ணீர், எத்தனை தோல்வி, எத்தனை தனிமை, எத்தனை இரவுகள் யாருக்கும் தெரியாது. அந்த எல்லா அடிகளையும் கிருஷ்ணர் வீணாக்கல. ஒவ்வொரு அடியையும் அவரோட கலைப்படைப்பா மாத்தினார். இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்கிற உங்கள ஒருத்தர் நான் உடைஞ்சிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கலாம். இல்ல, நீங்க உடையல, நீங்க மாறிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு புழு கூட்டுக்குள்ள இருக்கும்போது அதுக்கு நான் முடிஞ்சிட்டேன்னு தோணலாம். ஆனா அது முடிவு இல்ல, அது பட்டாம்பூச்சியோட ஆரம்பம். அதே மாதிரி இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற இந்த இருட்டு முடிவா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. இது ஒரு புதிய அத்தியாயத்தோட தொடக்கமா இருக்கலாம். ஒரு நாள் நீங்க கண்ணாடி முன்னாடி நின்னு உங்களையே பார்த்து அந்த கஷ்டம் வரலன்னா இன்னைக்கு நான் இந்த மனிதனா இருந்திருக்க மாட்டேன்னு சொல்ல போறீங்க. அந்த நாள் நீங்க கிருஷ்ணருக்கு நன்றி சொல்லுவீங்க. ஏன்னா அவர் உங்க ஆசைப்படி வாழ்க்கையை நடத்தல, ஆனா உங்க ஆன்மா வளரணும்னு தேவையான வாழ்க்கையை கொடுத்தார். ஆனா இன்னும் 2 மிகப்பெரிய உண்மைகள் இருக்குது. அதுல முதல் உண்மை, இவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீங்க இன்னைக்கும் உயிரோட இருக்கிறதுக்கே ஒரு காரணம் இருக்கு. வெறும் உயிர் பிழைச்சிருக்கீங்கன்னு இல்ல, ஒரு நோக்கத்துக்காக, ஒரு காரணத்துக்காக, ஒரு பணிக்காக கிருஷ்ணர் இன்னும் உங்களை இந்த உலகத்துல வச்சிருக்கார். அந்த காரணம் என்ன? அதை அடுத்த பகுதியில ஆழமா பார்க்கலாம். ஏன்னா உங்க மூச்சு இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உங்க கதை இன்னும் முடியல. கிருஷ்ணர் இன்னும் கடைசி வரியை எழுதவே ஆரம்பிக்கல. நம்ம முந்தைய பகுதியில் வாழ்க்கையில வர்ற சோதனைகள் நம்மள உடைக்க வரல, உருவாக்கத்தான் வருதுன்னு பார்த்தோம். ஆனா இப்போ இந்த முழு வீடியோவோட மிக முக்கியமான உண்மைகள்ல ஒன்ன பார்க்க போறோம். நீங்க இப்போ இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு விஷயம் மட்டும் உறுதி, நீங்க இன்னும் உயிரோட இருக்கீங்க. இந்த ஒரு உண்மையை நாம ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறோம். காலை எழுந்தோம், மூச்சு விடுறோம், நடக்கிறோம், சாப்பிடுறோம், அவ்வளவுதான். ஆனா கிருஷ்ணரோட பார்வையில ஒவ்வொரு மூச்சுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு, ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு காரணம் இருக்கு, ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி தோணி இருக்கா? என் வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? நான் எதுக்காக வாழறேன்?
என்னால யாருக்காவது பயன் இருக்கா? இந்த கேள்விகள் கஷ்டம் வந்தப்போ ரொம்ப அதிகமா வரும். ஏன்னா வலி மனுஷனை வாழ்க்கையோட அர்த்தத்தை தேட வைக்கும். அது கெட்ட விஷயம் இல்ல, அது ஆன்மா விழிக்க ஆரம்பிக்கிற நேரம். ஒரு மெழுகுவர்த்திய பாருங்க. அது எதுக்காக உருவாக்கப்பட்டது? வெறும் நிற்கிறதுக்கா? இல்ல, ஒளி கொடுக்க. ஆனா அது ஒளி கொடுக்கணும்னா அது கொஞ்சம் கொஞ்சமா உருகணும். உருகாம அது வெளிச்சம் தர முடியாது. நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான். நம்ம சந்திக்கிற சில கஷ்டங்கள் நம்மள உருக்குது. ஆனா அந்த உருகிறதால தான் வேறொருத்தரோட வாழ்க்கையில வெளிச்சமா மாற முடியும். ஒரு நாள் நீங்க சந்திச்ச கஷ்டத்தை வேறொருத்தர் சந்திப்பார். அவர் அழுவார். அவருக்கு எனக்கு வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சுன்னு தோணும். அந்த நேரத்துல அவர் பக்கத்துல போய், இல்ல நானும் இதே வழியை தாண்டி தான் வந்தேன்னு சொல்ல போறது யாரு? நீங்க தான். இப்ப புரியுதா? உங்க கஷ்டம் வெறும் உங்களுக்காக மட்டும் இல்ல, நாளைக்கு யாரோ ஒருத்தருக்கு நம்பிக்கை கொடுக்கிற விதையா இருக்கலாம். மகாபாரதத்துல அபிமன்யுவை நினைச்சு பாருங்க. அவரோட வாழ்க்கை ரொம்ப சின்னது. ஆனா அந்த சின்ன வாழ்க்கை இன்னைக்கும் கோடிக்கணக்கான பேருக்கு தைரியத்தோட அடையாளமா இருக்கு. வாழ்க்கையோட நீளம் முக்கியமில்ல, அதோட அர்த்தம் தான் முக்கியம். அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தோட வாழ்க்கைக்கும் கிருஷ்ணர் ஒரு அர்த்தத்தை வச்சிருக்கார். அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம பயணம் முடியாது. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஒரு புத்தகத்துல சில பக்கங்கள் ரொம்ப சோகமா இருக்கும். அதை மட்டும் படிச்சா இது சோகமான புத்தகம்னு தோணும். ஆனா கடைசி பக்கத்தை படிச்சப்புறம் அதே கதை அழகான அர்த்தத்தை கொடுக்கும். நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான். நீங்க இப்போ ஒரு சோகமான அத்தியாயத்துல இருக்கலாம். ஆனா அதுக்காக முழு வாழ்க்கைக்கும் தீர்ப்பு சொல்லிடாதீங்க. கிருஷ்ணர் இன்னும் கடைசி அத்தியாயத்தை எழுதிக்கிட்டு இருக்கார். ஒரு நாள் ஒரு வயதான பெரியவர் சொன்ன வார்த்தை, என் வாழ்க்கையில நான் அழுத காட்களை எல்லாம் இன்னைக்கு ஆசீர்வாதம்னு பார்க்கறேன். நான் கேட்டேன், ஏன் அப்படி சொல்றீங்க? அவர் சிரிச்சாரு. அப்புறம் சொன்னாரு, அந்த நாள் நான் கேட்டது கிடைக்கல, அதனால அழுதேன். இன்னைக்கு கிடைக்காததால தான் நான் காப்பாற்றப்பட்டேன்னு புரியுது. இந்த ஒரு வரி எவ்வளவு ஆழமாயிருக்கு. வாழ்க்கையில கிடைத்த ஆசீர்வாதத்தை மட்டும் எண்ணாதீங்க. கிடைக்காம போன ஆசீர்வாதங்களையும் ஒரு நாள் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோவை பார்க்கிற உங்கள ஒருத்தர் என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கலாம். நான் உங்க கண்களை பார்த்து பேசுற மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும். இல்ல, உங்க வாழ்க்கை முடியல. ஒருவேளை உங்க பழைய வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். ஆனா புதிய வாழ்க்கை ஆரம்பிக்க காத்துக்கிட்டு இருக்கு. விதை மரமா ஆகிறதுக்கு விதையா இருக்கிற வாழ்க்கை முடியணும். புழு பட்டாம்பூச்சியா ஆகிறதுக்கு புழுவோட வாழ்க்கை முடியணும். அதே மாதிரி சில நேரம் நம்ம பழைய அடையாளம் முடிஞ்சாதான் புதிய மனிதன் பிறப்பான். கிருஷ்ணர் ஒரு கதவை மூடும்போது அவர் நம்ம கையிலிருந்து ஏதோ ஒன்றை எடுத்துக்கிற மாதிரி தெரியும். ஆனா அவர் இன்னொரு கையில நாம கற்பனை கூட பண்ணாத ஒரு எதிர்காலத்தை பிடிச்சுக்கிட்டு இருப்பார். நம்ம பார்வை மூடிய கதவுல, அவரோட பார்வை திறக்க போற கதவுல. அதனால நம்பிக்கை விடக்கூடாது. ஒரு சின்ன விளக்கு இருட்டு வந்ததுக்கு அப்புறம்தான் அதோட மதிப்பு தெரியும். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில வந்த கஷ்டங்களும் உங்க உள்ள இருக்கிற ஒளியை வெளிக்கொண்டு வரத்தான் வந்திருக்கும். நீங்க உங்களை சாதாரண மனுஷன்னு நினைக்கலாம். ஆனா கிருஷ்ணர் உங்கள் உள்ள இருக்கிற பலத்தை பார்த்துக்கிட்டு இருக்கார். நீங்க உங்களை தோற்றவன்னு நினைக்கலாம். ஆனா கிருஷ்ணர் உங்களை இன்னும் முடியாத கதையா பார்க்கிறார். இன்னைக்கு ஒரு முடிவெடுத்துக்கோங்க. இனிமேல் வாழ்க்கையில ஏதாவது நடந்தா உடனே ஏன்னு கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேளுங்க. கிருஷ்ணா, இதுல நான் கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? இந்த ஒரு கேள்வி உங்க வாழ்க்கைய மாற்றும். ஏன்னா பிரச்சனை அதே மாதிரி இருக்கலாம், ஆனா அதை பார்க்கிற உங்க மனசு மாறிடும். இப்போ இந்த முழு பயணத்துல இன்னும் ஒரு கடைசி விஷயம் மட்டும் பாக்கி இருக்கு. அது இந்த வீடியோவோட இதயம். நீங்க எல்லாத்தையும் இழந்தவங்க இல்ல. நீங்க ஒரு புதிய வாழ்க்கைக்கு கிருஷ்ணர் தேர்ந்தெடுத்த மனிதர். அதை புரிஞ்சுக்கிட்டா இன்னைக்கு உங்க கண்ணீரே நாளைக்கு உங்க பலமா மாறும். அந்த இறுதி உண்மையோட இந்த முழு பயணத்தை அடுத்த பகுதியில் நிறைவு செய்ய போறோம். ஏன்னா கிருஷ்ணர் உங்க வாழ்க்கையில எழுத போற கடைசி வரி நீங்க இப்போ நினைக்கிறத விட ரொம்ப அழகானதா இருக்கலாம். அந்த நம்பிக்கையோட நம்ம இந்த பயணத்தோட கடைசி பகுதியை சேர்ந்து பார்க்கலாம். நம்ம இந்த பயணம் ஆரம்பிச்சப்போ ஒரே ஒரு கேள்வியோட ஆரம்பிச்சோம்.
எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு உங்களுக்கு தோணுதா? இப்போ இந்த பயணத்தோட கடைசி நிமிஷத்துல நான் அதே கேள்விய இன்னொரு தடவை கேட்கணும். இப்போவும் அதே பதிலா, இல்ல கொஞ்சமாவது உங்க மனசு மாறி இருக்கா? ஏன்னா இந்த 10 பகுதிகளில் நாம ஒரு பெரிய உண்மையை கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு வந்தோம். இழப்பு எப்பவுமே முடிவு இல்ல. சில நேரம் அது திசை மாற்றம், சில நேரம் அது அகங்காரத்தை உடைக்கிற மருந்து, சில நேரம் அது வெறுமை வழியா இறைவனை கண்டுபிடிக்கிற பாதை, சில நேரம் அது நம்மளை இன்னும் பெரிய மனிதனா உருவாக்குற நெருப்பு, சில நேரம் அது புதிய வாழ்க்கைக்கான கதவு. நீங்க கொஞ்சம் உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நீங்க இன்னைக்கு இருக்கிற நீங்க ஒரே மனுஷனா? இல்ல, எவ்வளவோ மாறிட்டீங்க. சில மாற்றங்களை சந்தோஷம் கொடுத்தது, ஆனா ரொம்ப முக்கியமான மாற்றங்களை கண்ணீர் தான் கொடுத்தது. அந்த கண்ணீரை இன்னைக்கு வெறுக்காதீங்க. அது உங்க வாழ்க்கையோட ஆசிரியர். ஒரு நதி மலையிலிருந்து நேரா கடலுக்கு போகாது. கற்கள் வரும், மேடுகள் வரும், பள்ளங்கள் வரும். சில இடத்துல அது விழும், சில இடத்துல அது மெதுவா ஓடும், சில இடத்துல அது சத்தமா கர்ஜிக்கும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் அது செய்யாது, நிக்காது. இதுதான் வாழ்க்கையும். விழலாம், அழலாம், தோற்கலாம், தனியா இருக்கலாம், ஆனா நிக்கக்கூடாது. ஏன்னா நிக்கிற இடத்துல நம்பிக்கை இறந்து போகும், நடக்கிற இடத்துல அதிசயம் பிறக்கும். நீங்க இப்போ ஒரு இருட்டான அறைக்குள்ள இருக்கிற மாதிரி தோணலாம், எந்த கதவும் தெரியாம இருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நினைச்சுக்கோங்க, இருட்டு ஒளியை தோற்கடிக்க முடியாது. ஒரு சின்ன தீப்பொறி போதும் முழு இருட்டையும் மாற்ற. அந்த தீப்பொறி உங்க நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை கிருஷ்ணர் மேல வைங்க. அது சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, கடுகு அளவு இருந்தாலும் பரவாயில்ல, அதை மட்டும் அணைய விடாதீங்க. நிறைய பேரு வாழ்க்கை உடைஞ்சா தன்னையே வெறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நான் தோற்றுட்டேன், என்னால எதுவுமே முடியாது, என் வாழ்க்கைக்கு மதிப்பே இல்ல, இப்படி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நான் இன்னைக்கு உங்களிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கணும். தயவு செஞ்சு இனிமே உங்களை நீங்களே இப்படி பேசாதீங்க. ஏன்னா கிருஷ்ணர் இன்னும் கைவிடாத ஒரு மனிதனை நீங்க எப்படி கைவிட முடியும்? உலகம் முழுக்க உங்களை புரிஞ்சுக்காம போகலாம், உறவுகள் உங்களை விட்டு போகலாம், பணம் இன்று இருக்கும், நாளைக்கு இருக்காம போகலாம், பதவி ஒரு நாள்ல மாறிடலாம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் மாறாது, கிருஷ்ணரின் கருணை. அது நம்ம நல்ல நாள்ல மட்டும் இல்ல, நம்ம மோசமான நாள்லையும் அதே மாதிரி இருக்கும். கொஞ்சம் கண்ணை மூடுங்க, ஒரு நிமிஷம் மட்டும். உங்க வாழ்க்கையில நீங்க அதிகமா அழுத நாளை நினைச்சு பாருங்க. அந்த நாள் இதுக்கப்புறம் நான் எழமாட்டேன்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு அந்த நாளை தாண்டி வந்துட்டீங்க இல்ல? அப்படின்னா அந்த நாள்லையும் யாரோ ஒருத்தர் உங்களை தூக்கிக்கிட்டு வந்திருக்கணும். அந்த யாரோ கிருஷ்ணர். நீங்க அவரை பார்த்திருக்காம இருக்கலாம், ஆனா அவர் உங்களை ஒரு நிமிஷம் கூட விட்டு போகல. ஒரு குழந்தை அம்மாவோட விரலை பிடிச்சுக்கிட்டு நடக்கும். அது விரலை பிடிச்சிருக்கிற வரைக்கும் கீழே விழுற பயம் குறையும். நம்ம வாழ்க்கையிலையும் கிருஷ்ணரோட கரத்தை பிடிச்சுக்கிட்டா பிரச்சனை வராம போகாது, ஆனா பயம் குறைய ஆரம்பிக்கும். அதுதான் பக்தியோட மிகப்பெரிய பலம். பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை அது தராது, ஆனா பிரச்சனைக்குள்ள கூட உடையாத மனசை அது தரும். இப்போ இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இன்னைக்கு வீட்டுக்கு போனதும் அல்லது இந்த வீடியோ முடிஞ்சதும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் எந்த சத்தமும் இல்லாம அமைதியா உட்காருங்க. கிருஷ்ணரோட படம் இருந்தா அதுக்கு முன்னாடி உட்காருங்க, இல்லன்னா கண்ணை மூடுங்க. அப்புறம் இந்த ஒரு பிரார்த்தனையை மட்டும் மனசார சொல்லுங்க. கிருஷ்ணா, நான் இழந்ததை எண்ணி இனிமே அழமாட்டேன். நீ எனக்காக வச்சிருக்கிறத நம்பி வாழ கத்துக்கிறேன். நான் புரிஞ்சிக்காத பாதையில கூட நீ என் கையை விடாம நடத்திக்கிட்டு போ. நான் பலவீனமா இருக்கிற இடத்துல நீ என் பலமாயிரு. நான் இருட்டுல நடக்கிற இடத்துல நீ என் வெளிச்சமாயிரு. ஏன் ஆசைப்படி இல்லைன்னாலும் பரவாயில்ல, உன் விருப்பப்படியே என் வாழ்க்கை மலரட்டும். உன்னை நம்புற மனசை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் என்கிட்ட இருந்து எடுத்துடாத. இந்த பிரார்த்தனை வெறும் வார்த்தையா இருக்கக்கூடாது, உங்க இதயத்திலிருந்து வரட்டும். அப்போ வாழ்க்கை வெளியில மாறுறதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ள மாற ஆரம்பிக்கும். அந்த மாற்றம்தான் எல்லா அதிசயங்களுக்கும் முதல் படி. இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்கள யாராவது ஒருத்தருக்கு நான் தனியா இல்லைன்னு தோணுச்சுனா, என் வாழ்க்கை இன்னும் முடியலன்னு ஒரு சின்ன நம்பிக்கை வந்துச்சுனா, இந்த வீடியோவோட நோக்கம் நிறைவேறிடுச்சு. உங்களோட வாழ்க்கை இன்னும் எழுதிக்கிட்டு இருக்கிற ஒரு அழகான காவியம். ஒரு அத்தியாயம் கஷ்டமா இருக்கிறதுக்காக முழு புத்தகத்தையும் கிழிச்சு போடாதீங்க. காத்திருங்க, நம்புங்க, நடந்துக்கிட்டே இருங்க, கிருஷ்ணரை பிடிச்சுக்கிட்டே இருங்க.
ஒரு நாள் நீங்களே திரும்பி பார்த்து கண்ணீரோட சிரிச்சுக்கிட்டு சொல்வீங்க, அந்த நாள் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு நினைச்சேன். ஆனா உண்மையில அந்த நாள் தான் கிருஷ்ணர் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்க ஆரம்பிச்சார். இந்த வீடியோ உங்க மனசை தொட்டிருந்தா இதே மாதிரி வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆன்மீக பயணங்கள் இன்னும் நிறைய பேரை சென்றடைய ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வார்த்தைகள் யாராவது ஒருத்தரோட உடைந்த மனசுக்கு நம்பிக்கை கொடுக்கும்னு நீங்க நினைச்சா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட ஆழமான கிருஷ்ணரின் உபதேசங்கள், பகவத்கீதை வாழ்க்கை பாடங்கள், ஆன்மீக கதைகள், மன அமைதிக்கான பயணங்கள் எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்க கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் அழுத்த மறக்காதீங்க. நம்ம அடுத்த ஆன்மீக பயணத்துல மறுபடியும் சந்திப்போம். அதுவரைக்கும் கிருஷ்ணரை நம்புங்க, தர்மத்தை பிடிச்சுக்கோங்க, நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் விடாதீங்க. ஏன்னா நீங்க இழந்தது உங்க வாழ்க்கை இல்ல, உங்க அடுத்த வாழ்க்கைக்கான பழைய அத்தியாயம் மட்டும். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.